கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவள் தன்னோட ஈவில் பர்சனாலிட்டியில் அங்கே பேசிகிட்டு இருக்கா. இங்கே எனக்கு வந்துட்டு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஃபுட் எல்லாமே அங்கே சர்வ் பண்ணிகிட்டு இருந்தா. அங்கே வேணுக்குனே அவங்க சிஸ்டர் லில்லி காலை உடலை விட்டு ஹீரோயினுக்கு அங்கே அடிபட்டுருது. அங்கே யாரும் அவளை வந்துட்டு பெருசாகவே கண்டுக்கிறதுல மதிக்கிறதும் கிடையாது. பிறகு அவங்க பெட்ரூம்க்கு போகிறா. அங்கே போனால் அவளோட ஹஸ்பண்ட் அங்கே வேறு ஒரு பொண்ணு கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணோட நேம் ஸ்வீட்டி. நம்ம ஹீரோயின் அங்கேயுமே எதுவும் கண்டுக்கல. அங்கே ட்ரெஸ் எல்லாத்தையுமே அங்கே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோமே. உண்மையிலே உன்னோட ஒய்ஃப் ரொம்பவே போல்டான பொண்ணுப்பா. இப்போ பார்த்தையா நீ வந்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டுமே அவள் பெருசாக எதுவுமே வந்து ரியாக்ட் பண்ணலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே நம்ம ஹீரோயின்மே கவலையாயிட்டு அங்கேருந்து போயிட்டு தான் அங்கே அந்த ஈவில் பர்சனாலிட்டி அங்கே பேசிகிட்டு இருக்கான். எவ்வளோ நாளைக்கு நான் எப்படி அப்பாவியாக வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியும்? நானுமே என்னோட ரியலான பர்சனாலிட்டியை என்றைக்கு வந்து வெளியே கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டுங்க கேட்கும்போது, கண்டிப்பாக ஏன் இல்லை, இந்த வீட்டில் ஃபோன் ஒரு பர்சன் இருக்கான்ல, அவனை வந்து உன்னோட சைடில் நீ கொண்டு வரணும். அவன் உன் பக்கம் வந்துட்டானா எல்லாமே உனக்கு கரெக்டாகிரும் அப்படின்றத அந்த பர்சன் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுமே அதை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறா. பிறகு அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு கீழே இறங்கி வரும்போது ஃபோங்க இருக்கான். இப்போ எதுக்காக இதை தூக்கிட்டு போகிறேன்னு சொன்னதுமே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் சொன்னதுமே, அப்படின்னா என் பிரதர் உன்னை திரும்பவுமே டிஸ்டர்ப் பண்ணானா, அதனால தான் உனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நான் அப்ராடில் பிஸ்னஸில் பிஸியாக இருக்கும் போது உனக்கு இந்த வீட்டில் இப்படிலாம் கொடுமைகள் நடந்துட்டுருக்கான்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு, உன் கூட தான் சேர்ந்து எனக்கு மேரேஜர் ப்ரொபோசல் வந்துச்சு, அதுக்காக என்ன வந்து இப்படி பண்ண மேரேஜ் பண்ணாமல், அதனால தான் உன் பிரதர் கூட சேர்ந்து மேரேஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்பாவே எனக்கு எப்பயுமே வந்து மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் உன்னை மேரேஜ் பண்ணுற பிளான்லையுமே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதை நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறான். அப்போ தான் என்ன விஷயம் காமிக்கிறாங்க. இப்படி நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணுற ஆஃபர் இவனுக்கு தான் அங்கே பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு அதில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. என்னோட பிரதர் ஜியாங் வந்துட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்கிறவான்னு அவன் சொல்லியிருக்கான். இப்போ அங்கே ஹீரோயினோட கையை பிடிச்சதுமே அந்த பாக்ஸ் அங்கே கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு அதை எல்லாத்தையுமே அங்கே எடுத்து வச்சுட்ருக்கா. அங்கே ஃபூக்குமே அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அங்கே மேலே இருந்து அங்கே ஜியாங் அங்கே அந்த ஸ்வீட்டியோட இறங்கி வந்ததுமே ஃபூக்கு ரொம்ப கோவமாயிட்டு, நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, வேறு ஒரு பொம்பளையை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அசிங்கம் பண்ணுறியான்னு சொல்லி கேட்டதுமே, பிரதர் ஸ்வீட்டியை தான் நான் மேரேஜ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, ஆனால் நீங்கள் இந்த முட்டாளை போய் என் தலையில் கட்டி வச்சிட்டீங்க, எனக்கு இவ்வளோ பிடிக்காது, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு சொல்லிட்டு இருக்கான். இந்த குடும்பத்துக்காக என்ன பண்ணியிருக்கா, இவ்வளோ எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு அது இது நம்ம ஹீரோயினை பற்றி மோசமாக பேசுனதுமே ஹீரோயின் அவ்வளோதான் பொறுமை இழந்து போய் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. ஏன்னா வாய்க்கு வந்தபடி நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க, உனக்கு வந்துட்டு பிடிக்கலன்னா நீ பேசாமல் இருந்துக்கோ, அதை பற்றி நான் எதுவுமே உன்ட்ட இப்போ வரைக்கும் கொஸ்டின் கேட்டது கிடையாது. இவ்வளோ கூட்டிகிட்டு வந்துட்டு என்னோட பெட்லேயே நீ படுக்க வைக்கிற, நான் ஏதாச்சும் உன்ட்ட கேட்டேனா? ஆனால் நீ வந்து என்னை பற்றி எப்படி வந்து கேரக்டரை பற்றி பேசலாம், இல்லை என்னை பற்றி தரக்குறைவை எப்படி பேசுகிறதுக்கு உரிமை உனக்கு யார் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோமாய் போயிடுது. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே நம்ம ஃபூக்குமே ரொம்பவே கஷ்டமாயிட்டு இருக்கு. அங்கே ஃபூ பயங்கரமாக அவன்கிட்ட திட்டினாலுமே அவன் கொஞ்சம் கூட அடங்குறது மாதிரி இல்லை. ஹீரோயினை தான் அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை சரி நீ ரூம்க்கு வான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு கையில் வந்துட்டு அவன் மெடிசன்லாம் போட்டுட்ருக்கோமே ஹீரோயின் அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகி போயிடா. அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு டக்குன்னு போய் அவனை ஹக் பண்ணிக்கிட்டதுமே அவன் வேமா அவனோட கை எல்லாத்தையுமே அங்கே பின்னாடி எடுத்துக்கிறான். அவளை டச்சே பண்ணலை. வந்துட்டு எல்லாருமே என்னை ரொம்பவே மோசமாக தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, யாருமே வந்து எனக்கு சப்போர்ட்டாக இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுகிறா. எனக்கு வந்து பேரண்ட்ஸும் ஒருத்தவங்க இருந்திருந்தாங்க, நான் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே, அப்போ அங்கே நம்ம ஃபோன் இந்த பிளாக் கார்டை நீ வச்சுக்கோ, யார் முன்னாடி நீ மண்டியிடணும்னு அவசியம் கிடையாது, உனக்கு என்ன தேவையோ நீயே வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே கார்டை கொடுத்ததுமே அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறா. இதை அவன் பக்கத்தில் நெருங்கி வர்றதுக்கு நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ணிட்டு இருக்க புது ட்ரிக்கு போல். அங்கே வெளியே போனால் ஜியாங் ரொம்ப கோவமாயிட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு, என்ன புதுசாக வேலை பண்ணிட்டு இருக்க, என் பிரதர் வந்ததுமே என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கோவமானதுமே, ஏன்னா உன்னை பற்றி பொய்யா நான் சொல்லிட்டேன், உண்மையை தானே சொன்னேன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. காலில் ஓங்கி ஒரு மிதிச்சிட்டு மரியாதையோட கையை விட்டு, நீ இல்லைன்னா உன் பிரதர்கிட்ட திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ணி உன் நிலைமை வேற மாதிரி ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டினதுமே அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். பிறகு ஹீரோயின் அந்த எனர்ஜிட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. சரி ஓகே, இப்போ எந்த லெவலுக்கு உனக்கும் ஃபோக்குமே நடுவில் எல்லாமே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த எனர்ஜி கேட்டதுமே அவள் அந்த கையை காமிக்கிறா. ஸோ அவங்களுக்கு புரிஞ்சுக்குது, இதுக்கப்புறமே நீ வந்து பொறுத்துட்டு இருக்கக்கூடாது, இத்தனை நாள் எல்லாருமே சேர்ந்து உன்னை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க, பட் அவங்களுக்கெல்லாம் நீ பதிலுக்கு வந்துட்டு சரியாக வந்துட்டு எல்லாமே கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு ஃபேமிலியாக சேர்ந்து அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டா ஸோ அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் இறங்கி வரும்போது அங்கே நம்ம ஹீரோயின்
ஹீரோயினை வந்து பனிஷ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணிட்டாங்க போல். அங்கே அந்த குடும்பத்தில் வந்து நம்ம ஹீரோயின் ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் பண்ணால் அவளை அவங்க மதரைன்லாம் ஒரே இடத்துல வந்துட்டு நிற்க வச்சு அங்கே ஸ்டிக் எல்லாமே வச்சு அங்கே அடிக்க சொல்லியிருந்திருக்காங்க. அதை தான் இப்போ அவங்க சிஸ்டர் இன்லாம் அந்த லில்லி வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு பண்ணிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் மேரேஜ் முடிச்சு வந்தப்பயுமே இது வந்துட்டு என் பையனை மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்க, பட் வந்து இந்த குடும்பத்தில் ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதை எல்லாத்தையுமே நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசியிருக்காங்க. அதை எல்லாத்தையும் உன்னால் கண்டினியூ பண்ண முடியுமான்னு சொல்லி ஒரு ரூல் புக்குமே கொடுத்துருக்காங்க. அதை ஹீரோயின் படித்து பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்குது. ஏன்னா ஒரு லேடியை வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு கொடுமைப்படுத்தணுன்றதுக்கு விளக்கமே அதில் தான் இருக்கும் போல். இதெல்லாம் எப்படி வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. இப்போ அவங்க சிஸ்டர்லாம் அங்கே ஸ்டிக்கை வச்சு போட்டு அவளை அடிச்சு அங்கே டார்ச்சர் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசலை. இப்போ தான் இப்போ மாறிட்டால, என்னடா அமைதியாக இருக்கான்னு பார்த்தா திடீர்னு அவங்க லிலியோட காலில் விழுந்துட்டு ப்ளீஸ் என்னை வந்துட்டு மன்னிச்சிரு, நான் வந்து இதுக்கப்புறம் எல்லா ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே நம்ம ஃபோன் மேலே இருந்து அதெல்லாமே பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு நிப்பாட்டுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயின்ட்டு என்ன ரூல்ஸை பற்றி நீ பேசுகிறேன்னு சொன்னதுமே அவங்க அம்மாவுக்கும் சிஸ்டருக்குமே ரொம்ப பயமாகி போயிடுது. அப்போங்க நம்ம ஹீரோயின் அந்த ரூல் புக் எடுத்து கையில் கொடுத்ததுமே அதை படித்து பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஷாக்காகிடுறான். ஒரு பொண்ணை எப்படி கொடுமைப்படுத்தணுன்றதுக்கு இதில் விளக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்களா, என்ன மாதிரி ஜென்மங்க, நீ வந்துட்டு கவலைப்படாத, உனக்காக நான் ஸ்டாண்ட் எடுப்பேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கையில் அங்கே ஒரு ஸ்டிக்கை தூக்கி கொடுத்துடுறான். ஸ்டிக்கை வச்சு அங்கே அடி வெளுத்த சொல்லிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் அவள் பயப்படுற மாதிரி வர்றா, பட் அங்கே போட்டு அடி வெளுன்னு அங்கே லில்லியை போட்டு வெளுத்து விட்டுறான். அதை பார்த்துட்டு அவங்க மதர் இன்லாக்கும் புரிஞ்சுக்குது நம்ம ஜியா வந்துட்டு முந்தி மாதிரி கிடையாது, அவள் ரொம்பவே மாறி போயிட்டான்னு அவங்களுக்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே அவன்கிட்ட வந்து ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. இந்த வீட்டில் இப்போ வரைக்கும் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணதில்ல, ரொம்பவே தேங்க்யூன்னு சொன்னதுமே நீ கவலைப்படாத, எப்பயுமே நான் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க வீட்டிலேருந்து கால் வருது. என்ன வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு வேலை முடிஞ்சிருக்குன்னு சொன்னதுமே எல்லாமே ஃபினிஷ் ஆகிட்டுருக்கு, கூடி சீக்கிரம் உங்களுக்கு நல்ல செய்தியுமே கிடைக்கும் அப்படின்றத அவள் சொல்கிறான். அவள் வந்து அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்றதையுமே அங்கே வந்துட்டு விளக்கம் கொடுத்துட்ருக்கு. ஸோ நம்ம ஹீரோயினுமே அங்கே ஜியாங் இருக்கான், அவனை மீட் பண்ணுறதுக்காக அந்த கார்டையுமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. நான் வந்துட்டு உன் கூட செய்தி இன்னைக்கு ரூமில் தூங்கலாமான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இந்த வார்த்தையை கேட்டால் அவனுக்கு கோவம் வரும்னு தெரியும். அப்படி இருந்துமே கேட்டுட்டாங்க. அது கேட்டதுமே ரொம்பவே கோவமாகி போயிட்டு என் பிரதர் உன்னை தலையில் கட்டி வச்சு என் வாழ்க்கையை கெடுத்துட்டாரு, இப்போ நீ வந்து அவர்கிட்ட இழுத்து விட்டதில்ல, அவக்க வேண்டிய காசு எல்லாத்தையுமே வந்துட்டு இல்லாமல் பண்ணிட்டாரு, இப்போ நீ என்ன வந்துட்டு பண்ணலான்னு ஐடியா பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். அங்கே அவள் கையில் பிளாக் கார்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒழுங்கு அந்த கார்டை எனக்கு கொடுன்னு சொன்னதுமே இது வந்து எனக்காக கொடுத்தாரு, நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் நீ இப்போ கொடுக்கலன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதை புடிங்கிட்ட அவளை கீழே அங்கே தள்ளி விட்டு போயிடுறான். அங்கே அவன் கார் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ண போயிட்டு இருக்கும்போது நம்ம ஃபோங்க உள்ளே வரும்போது ஹீரோயின் அழுதுட்ருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டு அவங்க சாரி கேட்குறான். இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நான் தானே, உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், என் பிரதர் இப்போ பண்ணதுக்கு நான் கண்டிப்பாக அவனை வந்துட்டு உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு சொன்னதும் எனக்கு அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது, நீங்கள் என் கூட சேர்ந்து ஒரு டைம் வந்து ட்ரிங்க் பண்ண முடியுமா அப்படின்ற சைட்டு அவள் கேட்குறா. சரி ஓகே அப்படின்ற சைட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. வந்து அவங்க கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணா. வேணுக்குனே வந்துட்டு அவங்க நிறைய ட்ரிங்க் பண்ணி மயக்கமானது மாதிரி ஆக்டிங் வேறு பண்ணுறா. அப்போ அங்கே நம்ம சரி ரூமுக்கு போய் நீ தூங்கணும்னு சொன்னதுமே இல்லை எனக்கு ஒரே ஒரு ஹக் கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அங்கே வந்துட்டு வேணுக்குனே ஹக் பண்ணிவிட்டு இங்கே மயக்கமாகிற மாதிரி வேறு ஆக்டிங் பண்ணுறா. அங்கே நம்ம மயக்கமான நிலைமையில் இருக்க பொண்ணை நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போய் எங்கள் பெட்டில் படுக்க வச்சதும் ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. என்னால் தான் இந்த பொண்ணோட லைஃப் ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அவளோட அந்த இவில் எனர்ஜி அங்கே வந்துடுது. நீ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் உண்மையிலே ரொம்ப சூப்பராக பாஸ் ஆகிட்டப்பா, அடுத்த டெஸ்ட்டை பண்ணுறதுக்கு நீ ரெடி ஆகிக்கோ, அதுக்கு வந்துட்டு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டே உன்னோட அழகு தான், அதுதான் உனக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்றத அவள் சொல்கிறா. அங்கே நம்ம ஹீரோயின் நாங்கள் சாப்பாடு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே ஜியாங் வந்ததுமே நான் உங்களுக்காக சூப்பரான சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், இதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒபீடியண்ட்டான ஒரு ஒய்ஃப் அங்கே ஆக்டிங் பண்ணுறா. பட் இதெல்லாம் வேணுக்கு தான் பண்ணிகிட்ருக்கான். அங்கே ஜியாங் ரொம்ப கோவமாயிட்டு நீ வந்து கார்டை நான் பிடிங்கிட்டு போனேன்னு என் பிரதர்கிட்ட சொல்லியிருக்கா. ஸோ அவன் வந்து அதெல்லாமே பிளாக் பண்ணி விட்டுட்டான். எதுக்காக நீ இப்படி பண்ண, இந்த கார்டு என்னத்துக்கு எனக்கு, நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே தூக்கி போட்டுட்ருக்கான். சரி நம்ம ஹீரோயின் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் பிரதர்கிட்ட சொல்லி நான் கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன், அவர்கிட்ட சொல்லி ஆக்டிவேட் பண்ண சொல்கிறேன்னு சொன்னதும் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு என்னை வந்து ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபுட்டையும் கீழே தூக்கி தள்ளி விட்டங்கிறது போனதுமே அங்கே நம்ம ஃபோன் நோட்டீஸ் பண்ணுறத அவள் பார்த்துடுறா. உடனே ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு அது எல்லாத்தையுமே அங்கே எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஃபோன் என்ன நினைக்கிறான்னா அவள் ரொம்பவே அவனை லவ் பண்ணிகிட்ருக்கான், அவன் இல்லாமல் இருக்க முடியாதுன்ற லெவலுக்கு அவனோட மனசில் போயிட்டுருக்கு. பட் இது எல்லாமே நம்ம ஹீரோவை பக்கத்தில் க்ளோஸாக கொண்டு வரணுன்றதுக்காக அவள் ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஃபோன் சாரி கேட்டுட்டு என் பிரதரை நீ ரொம்பவே லைக் பண்ணிட்டு
இருக்கியா? நீ அவனுக்காக இந்த லெவலுக்கு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, நான் அவருக்காக ஃபுட் ரெடி பண்ணி கொடுத்தேன், சாப்பிடல. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் வந்துட்டு முடியாதுன்னு சொல்ல முடியல. சரின்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட போகிறான். அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட நான் உன்கிட்ட கேட்டதுக்கு நீ என்ன ஆன்சர் பண்ணலையேன்னு சொன்னதுமே, நான் அப்படிலாம் ஒன்றும் நினச்சி பண்ண கிடையாது. பொண்டாட்டின்றப்ப அவரை நல்லபடியாக பார்த்துக்கிறது என்னோட கடமை தானே, அதை தான் நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதுமே அவனுக்கு ரியலைஸ் ஆகிடுது. அப்படின்னா லவ்வெல்லாம் பண்ண கிடையாது, அந்த டியூட்டியை தான் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி நம்ம இப்போ நான் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன், மீட்டிங் டைம் ஆகிட்டுருக்குன்னு சொன்னதுமே, கண்டிப்பாக நீங்கள் நல்லா போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்றத சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம ஃபோக் வந்து கா டை எல்லாமே கட்டி விட்டு அவனுக்கு அங்கே ஹெல்ப் பண்ணதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்குமே ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின் உங்கள் ஒய்ஃப் மட்டும் இப்போ இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணி கொடுப்பாங்களான்னு சொன்னதுமே, நீ வந்து என்னோடய ஒய்ஃபாக ஆகலாமே அப்படின்றத அவன் சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, என்ன வந்து சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஆக்வர்டாகிடுது, என்ன மாதிரி பேச்சு பேசிட்டோன்னு. பட் ஹீரோயின் என்ன நினச்சாலும் அதுதான் அங்கே நடந்துட்டுருக்கு. அவன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினுக்கான ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஆஃபீஸ்க்கு போயுமே நம்ம ஹீரோயினை பற்றியே தான் அவனுக்கு ஒரே யோசனையாக வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி மீட்டிங் இருந்துச்சு, நீங்கள் அட்டெண்டே பண்ணலைன்னு சொல்லும்போது, சரி ஓகே நீ ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் அப்போயுமே நம்ம ஹீரோயினை பற்றின யோசனைகள் தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா அவளோட லைஃப் எப்படி போனதுக்கு அவன் தன்னை தான் அங்கே ப்ளேம் பண்ணிகிட்ருக்கான். தன்னால் தான் இவனை மாதிரி ஒரு பர்சனை போய் அவன் மேரேஜ் பண்ண வேண்டியதாகிடுச்சின்னு சொல்லி நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்வீட்டி அங்கே வர்றா. என்னப்பா இங்கே ஜாலியாக உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் கூடிய சீக்கிரம் நான் ஜியாங்கோட குழந்தைய வந்து பர்த் கொடுக்க போகிறேன், அப்படின்னா நான் இந்த வீட்டோட மருமகள் ஆயிடுவேன், என்னை மேரேஜ் பண்ணிக்குவான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அப்படியா கங்க்ராச்சுலேஷன், பட் உன் கனவு எதுவும் நினைவேறாதேன்னு சொல்லிட்டு அங்கே சிரிச்சதுமே, இப்போ எதுக்காக நீ பல்ல காமிச்சிட்ருக்கான்னு சொன்னதும், ஏன் பல்ல காமிக்கிறேன்னா இப்போ நீ பேபியை பெற்று கொடுத்துட்டேன்னா உனக்கு என்ன இந்த வீட்டோட கீயை தூக்கி கையில் கொடுத்து உன்னை மருமகளாக கொண்டு வந்துடுவாங்க நீ நினைக்கிறியா? அது எப்பயுமே நடக்காது. ஏன்னா நீ வந்துட்டு எப்பயுமே ஒரு மிஸ்ட்ரஸ் தான், நான் அவனோட ஒய்ஃப் தான். நீ வந்து பேபியை வேணால் பர்த் கொடுப்ப, அது யார் அம்மான்னு கூப்பிடும் என்னதான் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு உன்ன மாதிரி ஆளுகிட்ட நான் வாயை கொடுக்க விரும்பலன்னு சொன்னதும், உன்ட்ட இப்போ யார் பேசுறதுக்கு ஆசைப்பட்டது, கிளம்பிப்போ அப்படின்றத சொன்னதுமே கோமாயிட்டு வேமா அவங்க இருந்து போயிட்டுருக்கா. அங்கே நம்ம ஹீரோயினோட ஈவில் எனர்ஜி வருது. பார்த்து அவள் ஃப்ராடா அவள் எப்படி போய் சொல்லிட்டு போயிட்டுருக்கான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எனக்கு அது நல்லாவே தெரியுமே, அவள் யூட்ரஸ்க்கு பதிலாக வயிற்றுல கையை வச்சுட்டு நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னப்பே யாராச்சும் இவ்வளோ பெரிய ஹீல் போட்டுட்டு இப்படி சுற்றிட்டு இருப்பாங்களா? இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு கன்சீவாக இருக்கவங்க ஃப்ராடு சொன்னாலும் வந்து பொருந்த சொன்னல, இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோயின் சொன்னதுமே, சரி ஓகே நெக்ஸ்ட்டு நீ வந்துட்டு இந்த காம்படிஷனில் எப்படி வின் பண்ண போகிற அப்படின்ற சொன்னதும், நீ பொறுத்து இருந்து பாரு, நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவேன்னு சொல்கிறா. சரி நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அங்கே இவில் எனர்ஜிட்ட கேட்டதுமே, என்ன நம்ம ஆசைப்பட்டோமோ அதே தான், நீ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதும் வெயிட் அண்ட் சி அப்படின்ற சைட்டு அவங்க உள்ளே போகிறா. அந்த ஸ்வீட்டி அங்கே உள்ளே போய் நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்றத சொல்லி அவங்களையுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்ட்டியாக்க போகிறீங்கன்னு சொன்னதும், உனக்காக என்ன வேணுமோ நீ கேளு, நான் வந்துட்டு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அவளுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்து ஹாப்பியாகிட்டு இருக்கா. எனக்கு உங்கள் பையனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும், கண்டிப்பாக ஏன் இல்லை, அவளை வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிவிட்டு உன்னை மேரேஜ் பண்ணி வச்சுருவோன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே சிரிச்சிட்டு தான் இருக்கா. இன்னும் ஒரு முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு அங்கே மெசேஜ் பண்ணுறா, நீங்கள் எப்போ வருவீங்கன்னு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன்னு சொல்லி இருந்துட்டு இருக்கான். பட் ஹீரோயின் அதுக்கு எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் ஃபோன் அங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் என்னப்பா முதலாளி வந்துட்டு கலந்துக்காமல் நீங்களாம் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம், இவன் வந்து என்ன எல்லாத்தையுமே இடியேட் ஆகிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும், என்ன மாதிரி பேச்செல்லாம் நீ பேசிகிட்டு இருக்க, வாயில் நல்லதே வராதான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. நான் ஏன் நல்லது சொல்லணும், இவளோட குழந்தைக்காக நான் நல்லது சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு, குழந்தைய பற்றி நீ எப்படி இப்படி பேசுவான்னு சொன்னதும், உண்மையிலேயே உனக்கு பேபி பிறக்க போதா, இதை நான் நம்பணுமா, நீ இவங்களை வந்துட்டு முட்டாளாக ஆக்கிட்டு இருக்கலாம், என்ன கிடையாது அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு ஒரு பக்கம் நர்வஸ் ஆனாலுமே, இல்லை எனக்கு உண்மையிலேயே பேபி பிறக்க போகுது, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அதை திமுறாவே பேசிகிட்டு இருக்கா. அப்போ ரொம்பவே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைய பற்றி அங்கே சாப்ப விட்டதுமே ரொம்ப அவனுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாகி போயிடுது. நீ எப்படி வந்துட்டு ஒரு குழந்தைக்கு போய் சாப்பிட விடலாம், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கா, அது பிறந்து வெளியில் வரணும் அப்படின்ற சைட்டு அங்கே கேட்கும்போது ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது அவனுக்குமே.
அங்கே நம்ம ஹீரோயினை அவன் அடிக்க வரும்போது பட் வந்துட்டு இவன் முந்தி மாதிரியா இருக்கா, இவ தான் அடி அங்கே வந்து வெளுத்து விட்றா. அதை பற்றி எங்கள் ரொம்ப பயமாயிட்டு நீ என்ன தான் எங்கள் பிரதர் மேலே கையை வைப்பேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் கோமாயிட்டு வந்ததும், என்னது நீ வந்துட்டு என்னை இப்போ பனிஷ் பண்ணுவியா, காலைல உனக்கு என்ன பனிஷ் கொடுத்தான்னு உனக்கு தெரியலன்னு சொல்லும்போது இவ காலையில் ஸ்டிக்கை வச்சு அடி வெளுத்ததை நினச்சி அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு அங்கவே ஸ்டாப் ஆகிக்கிட்டதுமே அங்கே ஜியாங் ரொம்ப கோவமாயிட்டு, இவ்வளோ மாதிரி ஆளை பார்த்து எதுக்காக நீ பயந்துட்டுருக்க, நான் அவன் நினச்சேனே இவ்வளோ ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் இன்னமே திமுறா பேசிகிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் அதுக்கெல்லாம் ஆசைற மாதிரி இல்லை, அங்கே போட்டு அடித்ததுமே அங்கே ரொம்ப கோவமாகி போயிடுது. அப்போங்க அதை ஸ்வீட்டிட்ட வெளியே நான் வந்துட்டு இப்போ நான் பிடிச்சி தள்ளி விட்டேன்னா உனக்கு பேபி எதுவும் பிறக்காமல் போயிருமா, இல்லை இல்லை வயிற்றுக்குள்ளே இருந்தால் தான் நான் வரும்னு சொல்லிட்டு அங்கே பேசுனதோ ரொம்ப கோவமாகி போய் நான் வந்து கண்டிப்பாக உன்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி இவன் பிடிச்சி தள்ளுறான். கரெக்டாக அப்போங்க நம்ம ஹீரோ வந்துட்டுருக்கான். ஹீரோயின் உடனே அங்கே அப்பாவி மாரி ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து உன்னை புள்ளி பண்ணாங்களான்னு சொன்னதுமே அங்கே அவன் ஆமான்னு சொன்னதுமே அங்கே அவனுக்கு அவ்வளோதான் கடுப்பாகி போயிடுது. அங்கே ஃபோனை அனுப்புனதுமே இவங்களாம் அந்த காப்பாற்ற வர சொல்கிறான்னு சொல்லி தான் இவன் வேகமாக கிளம்பி வந்திருக்கான். அங்கே இருக்க எல்லாருக்குமே இவளோட இந்த ஆக்டிங்கை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. நடிச்சிட்டு இருக்கா பார்த்தியா, அடி எங்கே எல்லாத்தையும் போட்டு அடிச்சு டார்ச்சல் பண்ணிட்டு இப்போ நடிக்கிறான்னு சொன்னதும் அங்கே ஃபோ வந்து வாய முடிட்டு எல்லாரும் பேசாமல் இருங்க, இதுக்கப்புறம் அவளை யாராச்சும் சொன்னீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன், வீட்டை விட்டு போகிறதா இருந்தால் எல்லாரும் கிளம்புங்க அவள் இருப்பா அப்படின்ற சொன்னதும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷாக் ஆகி போயிடுது. ஹீரோயினோட பின்னாடி அவங்க வந்துட்டு கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் அவனை போய் மீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டாவே உனக்கு இன்னுமே நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், உன்னோட ஃபேமிலியை பற்றியுமே நான் தெரிஞ்சிட்ருக்கேன், நீ அவங்கள மீட் பண்ணுறதுனா போய் மீட் பண்ணலான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. போய் நேராக அவளோட அந்த இவில் எனர்ஜிட்டு தான் பேசிகிட்டு இருக்கா. எனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. இல்லை நம்ம ஹீரோயின் ரொம்ப சூப்பராக கிளம்பி ரெடியாகி நம்ம பூவோட சேர்ந்து அங்கே வெளியே வந்துட்டுருக்கா. அவன் கார்க்கில் ஏற சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உள்ளே அவன் கையை டச் பண்ணுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணுறா. பிறகு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே உள்ளே போகும்போது உடனே அங்கே ஸ்வீட்டி வந்து தன்னோட கேம் அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறா. தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, எங்களுக்கு இருக்கிறதுக்கு அந்த ஒரு இடத்தையாச்சும் கொடுத்துரு, நானும் அவர் எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு வந்துட்டு பேபி பிறக்க போகுது, நடுவில் நீ தானே வந்துட்டு இப்படி எல்லாத்தையுமே கெடுத்தன்னு சொல்லிட்டு பேசினதுமே அவங்க அம்மாவுக்கும் சிஸ்டருக்கும் அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே கரெக்டாக அங்கே நம்ம ஜியாங்மே வந்து நான் உன்னை கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்குவேன், நீ எதுக்காக அவட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க அப்படின்ற செட் அங்கே கேட்கும்போது அதை பார்த்தாங்க மீடியாஸ் எல்லாமே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் எப்படி வந்துட்டு மனசாட்சி இல்லாமல் இந்த மாதிரி நடக்கலாம், நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவங்க கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் அப்படின்ற செட் அங்கே கெஞ்சும் போது அவளை கீழே தள்ளி விட்டுட்டு விழுந்துக்கிட்டு ஐயோ என்டா வந்துட்டுருக்கு, என்னோட பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்படி கொலை பண்ணிட்டாலேன்னு செட் அங்கே பழியுமே போட்டா. அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப மோசமாக நம்ம ஹீரோயினை ட்ரீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் எதுக்காக நீங்கள் அதுக்குள்ளே அவசரப்படுறீங்க, உங்களுக்குலாம் உண்மையை நான் கொண்டு வருவேன்னு சொல்லி அவங்க ஒரு பிளட் பாக்கெட் அங்கே ஒழிச்சு வச்சுருக்கா. அதை வந்துட்டு பிடிங்கிட்டு பார்த்தீங்களா இவ்வளோ ப்ரெக்னன்சியை, இதே அவளோட லட்சணம் அப்படின்ற சொன்னதும் அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிடுது. அப்போ அங்கே நம்ம ஜியாங்கே கோவமாயிட்டு நீ அப்படின்னா என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தினேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். நான் 2 இயர்ஸ் அவங்க கூட சேர்ந்து இருந்துட்டுருக்கேன், அப்படி இருந்துமே நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணாமல் எப்பயுமே உங்க கூட சேர்ந்து பெட்டர் ஷேர் பண்ணுறவளா மட்டும் இருப்பேனா, நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட மாட்டேனா அப்படின்ற செட்டாகவே கேட்குறா. அதுக்காக தான் நான் இதெல்லாமே பண்ணேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவ ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறான். அங்கே அவங்களுக்குள்ள ஃபைட் வந்துட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கல்ல இங்கே பாருங்கள் உங்களுக்கு திரும்பவுமே எவிடன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே பெட்டில் இருக்காங்க, ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறாங்க. மேரேஜ் ஆகி 3 months ஆயிடுச்சு. அப்படி இருந்துமே எப்போ பார்த்தாலுமே அவளோட சேர்ந்து தான் பெட்டில் வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். நான் இருக்க வேண்டிய இடத்துல அவளை வச்சுட்டு இருக்கான். இது எனக்கு நடக்கிற கொடுமை இல்லையா, அப்புறம் நான் எப்படி என்னோட பேரில் இருக்க அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இவங்களுக்கு கொடுக்கணும், இப்போ சொல்லுங்கள் நான் வந்து கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே கண்டிப்பாக கிடையாது, இந்த மாதிரி ஃப்ராடுங்களுக்கு தண்டனை தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அங்கே ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க மதர் இன்லா அவங்க சிஸ்டர் எல்லாமே நாங்கள் வந்துட்டு ஏதோ பிறப்பில் பிறக்கணும்னு ஆசையில் தான் இந்த மாதிரி பண்ணிட்டோம், இவங்களை வந்துட்டு உனக்கு எதிராக ப்ரொவோக் பண்ணி விட்டான்னு சொல்லிட்டாங்க. சாரி எல்லாமே கேட்குறாங்க. மீடியாஸ் எல்லாருமே அவங்ககிட்ட அங்கே மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து போகும்போது அங்கே ஃபூக்கு ரொம்பவே கோவமாயிடுறான். உங்களை மாதிரி கேவலமான ஜென்மங்களை நான் பார்த்ததே கிடையாது, என்ன மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, மரியாதையோட எல்லாத்தையும் இருந்துக்கோங்க, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு திட்டான். அப்போங்க நம்ம ஹீரோயினை அங்கே அவங்க அங்கிள் கூப்பிடுறாங்க. அந்த ஆள் தான் அங்கே நம்ம ஹீரோயினை பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கான். நம்ம பூவோட எல்லா பிஸ்னஸ்மே அவனுக்கு வரணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயின் இவ்வளோ ட்ரிக்கை வந்து அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா.
நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயின் வர்றா. சப்போர்ட் பண்ணதுக்காக அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அவனை போய் ஹக் பண்ணதுமே அவனோட மனசுமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு இல்லையா. அவனுமே அங்கே ஹக் பண்ணிக்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க இவில் எனர்ஜிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தாங்க அங்கே ஜியாங்கும் அவளுக்குமே பயங்கர ஃபைட் வந்துட்டுருக்கு. அதை நம்ம அவங்க பார்த்துட்ருக்கான். இன்றைக்கி நடந்த எல்லாத்துக்குமே நான் உங்கள்கிட்ட சாரி கேட்குறேன். உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு பேபி பெற்று கொடுப்பேன். நீங்கள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஆனால் என் கூட இருக்க உன் மேலே எனக்கு ஒரு துளி கூட லவ் வரல. இப்போ திடீர்னு லவ் வந்துடுமா? மரியாதை எங்கேருந்து போயிடு. அது உன் கூட சேர்ந்து நான் பேபி பெற்றுக்குவேனான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து தள்ளி விட்டுட்டு போனதும் ஹீரோவை பார்த்ததுமே ரொம்ப எமோஷனலாக ஆகிட்டாங்க. அழுகிற மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் எங்கள் டிஷ்யூ எல்லாமே கொடுத்ததுமே அவங்க தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் தான் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த குடும்பத்தில் எனக்குன்னு வந்து என்ன இருக்குது சொல்லுங்கள். எனக்குன்னு ஒரு அடையாளமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த குடும்பத்தில் நான் வந்த பிறகு நான் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பேபி பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டாமே ஷாக் ஆகி போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே ஆமாம் அதுவுமே உங்கள் குடும்பத்தோட ரத்தமாக தானே இருக்கும். எங்கேயுமே போகாது, இங்கேயே தான் இருக்கும். எல்லாத்தையுமே சமாளிச்சுக்குள்ள அப்படின்றத சொல்கிறா. அது மூலமாக இந்த குடும்பத்தில் இருக்கிறதுக்கு எனக்குமே வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும், ஒரு அடையாளமே கிடைக்குமே. நீங்கள் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணலாமே. நான் உங்ககிட்ட இப்போ வரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை. இந்த ஹெல்ப்பையாச்சும் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. பட் அதை பற்றி நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும் அங்கே சரி ஓகே அப்படின்றத சொன்னதுமே அப்படின்னா ஓகே இன்றைக்கி நைட்டு வந்துட்டு இந்த ஹோட்டல் ரூமுக்கு நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கே கார்டை கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் யார்ட்டையுமே சொல்லாதீங்கன்னு சொல்கிறா. பிறகு அவளோட இவில் எனர்ஜி வந்துடுது. என்னப்பா நானே எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் நீ கொடுத்துட்ருக்க, கதையவே மாற்றிட்டுருக்கே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஒரே யோசனையாக வந்துட்டுருக்கு. பண்ணுறது தப்பா ரைட்டானே அவனுக்கு புரிய மாட்டுது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்ததுமே நீ வந்து ஏதாச்சும் ஒரு பொண்ணோட சேர்ந்து உறவு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஆமாம் பாஸ் வச்சுருக்கனே. இப்போ அவள் என் குழந்தைக்கு அம்மா என்னோட ஒய்ஃப் அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவனுக்கு இன்னுமே என்ன பண்ணுறதுன்னு புரியலை. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணுறான் நீங்கள் வந்துட்டுருக்கீங்கன்னு. ஸோ வேறு வழி இல்லாமல் அவனுமே அங்கே போகிறான். போயிட்டு அவனுக்கான ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. ரொம்ப ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி எங்கே தோணிட்டுருக்கு. உள்ளே போய் பார்த்தா அங்கே ஷாக்காகி போயிடுறான். நம்ம ஹீரோயின் ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு அங்கே கண்ணெல்லாமே க்ளோஸ் பண்ணி அங்கே வந்துட்டு இருக்கா. அவன் ரொம்ப ஷை ஆகிட்டு அங்கேருந்து போனதுமே நீங்கள் எதுக்காக இங்கேருந்து போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸை பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வேறு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது அங்கே பக்கத்தில் அவன் வந்துட்டு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணதுமே ரெண்டு பேருமே இங்கே க்ளோஸாக இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பும்போது இப்போ நடந்த விஷயத்தை பற்றி எங்கேயுமே நீ வெளியே சொல்ல வேணான்னு சொன்னதுமே கண்டிப்பாக அப்படின்றத அவள் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. அப்போ அங்கே போகும்போது வெளியே பார்த்தா ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா அங்கே நம்ம ஜியாங்கோட அம்மாவுக்கு அங்கே அந்த வீட்டு பட்லரோட சேர்ந்து அஃபர் போயிட்டுருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க வீடியோ ரெக்கார்டாக எடுத்துக்கிட்டு என்னப்பா ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அங்கே உள்ளே போகிறா. அப்போ அங்கே ஜியாங் இந்நேரத்தில் எங்கே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் இத்தனை நாளாக நீ போய் ஊரை சுற்றினியே, நான் கேட்டதுக்கு நீ பதில் சொன்னியா, நான் உனக்கு சொல்லணுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப கழுத்தில் வந்துட்டு அங்கே லவ் பைட் இருக்கதை அவன் பார்க்குறான். பட் அங்கே வந்துட்டு அவன் கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க ட்ரெஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு உன்னோட எந்த கொஸ்டினுக்கும் வந்து நான் ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. அவங்க போனதுமே அங்கே அவளோட இவில் எனர்ஜி அவளுங்க பாராட்டிகிட்டு இருக்கு. உண்மையிலேயே நான் எதிர்பார்க்காததை விட பெரிய பெரிய வேலை பண்ணிகிட்ருக்கப்பா, அடுத்தடுத்து என்ன ட்விஸ்ட்டு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குது. சரி இந்த கேமை வந்துட்டு ஜெயிக்கிறதுக்காக உன்னோட பியூட்டியை வந்துட்டு நீ யூஸ் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கு. ஹீரோ ஒரு குழந்தைய வந்துட்டு எப்படி நல்லபடியாக வளர்க்குறது, ஒய்ஃபை எப்படி பார்த்துக்கிறதுலாம் பார்த்துட்ருக்கான். நெக்ஸ்ட் டேவே பார்த்தா வீட்டில் வந்துட்டு ஒரு கன்சீவாக இருக்க பொண்ணு இருந்தால் அவளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொண்டு வர சொல்லிட்டு எதாவது வீட்டில் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் தூக்கிட்டு போக சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாமே வீட்டில் இருக்கவங்க பார்த்துட்டு என்ன இவனுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா, யாரோட பேச்சை கேட்டு இவன் ஆட்டம் போட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் பார்த்தா திரும்ப நம்ம ஹீரோவோட பெட்ரூமுக்கு அங்கே வந்து அங்கே ஒரு ஹேர் இருக்குது அதை வந்து எடுத்துகிட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இவங்களில் யாரோ ஒருத்தவங்க கூட பிறந்தவங்களாம் இருக்க சான்ஸே கிடையாது. அந்த பட்லரோட சேர்ந்து அஃபேர் போயிட்டுருக்கல இந்த லேடிக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அதை டிஎன்ஏ எடுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே அதை அங்கே வந்துட்டு அவள் மறைச்சிக்கிறா. என்ன பண்ணிட்டுருக்க நீன்னு சொன்னதுமே நீங்கள் என்ன இங்கே வந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே எனக்கு இங்கே இருக்கிறதா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே ஹீரோக்கு அங்கே நம்ம ஃபோக் நல்லாவே புரியுது அவங்க வந்துட்டு இக்னோர் பண்ணிகிட்டு இருக்கான்னு. பிறகு அங்கே இவில் எனர்ஜிட்ட வந்துட்டு இப்போ நடந்துட்டுருக்க எல்லாத்தையுமே அங்கே அப்டேட் கொடுத்துட்ருக்கா.
எல்லாருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வரதுக்கு முன்னாடி எங்கள் ஃபுட் எல்லாத்தையுமே அங்கே சாப்பிட போனதுமே அங்கே நம்ம ரொம்ப கோவமாயிட்டு மொத்தத்தையும் கீழே வைங்க, எதுக்காக இப்போ அவள் வரல எல்லாம் சாப்பிட போகிறீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துடுறா. அப்போ அங்கே சரி ஓகே இந்த சேர் வந்துட்டு இங்கே இருக்க பக்கத்தில் உட்காருன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம கூப்பிட்டதுமே இல்லை நாங்கள் வந்துட்டு மீன் சாப்பிட்ணும், ஸோ அங்கேவே இருந்துக்கிறேன்னு சொன்னதுமே அவனுக்கு நல்லாவே புரியுது இக்னோர் பண்ணிட்டு இருக்கான்னு. என்ன பார்த்தா ரொம்ப கோவமாயிட்டு எத்தனை பேர் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது, ஏன் ஒழுங்கா நீ வந்துட்டு வேமா கிளம்பி வர முடியாதான்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இப்படிலாம் வந்துட்டு யாராச்சும் வந்து தூங்கிட்டு இருக்கும் போதோ இல்லை சாப்பிடும் போதோ அவங்கள ஸ்டாப் பண்ணி அங்கே வந்துட்டு பேசுறது ரொம்பவே பெரிய விஷயம் அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ரொம்ப கேவலமான இந்த மாதிரி வேலையெல்லாம் இதுக்கப்புறம் நீ பண்ணாத அப்படின்றத சொல்கிறான். அங்கே அவளுக்காக ஃபுட்டெல்லாம் அவன் எடுத்து கொடுத்ததும் இல்லை ரொம்பவே தேங்க்யூ, பட் இது எனக்கு போதும்னு சொல்லிட்டு அவங்க பேசினதும் அவனுக்கு ரொம்பவே இரிட்டேட் ஆகி போயிட்டு நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுமே ஐ திங்க் எனக்குமே இப்போ போதும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புனதுமே அவங்க சிஸ்டர் அம்மா இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், இப்போ வரைக்கும் எந்த ஒரு பொண்ணோட பக்கத்துலேயுமே நெருங்கி போக மாட்டான், இப்படியே போயிட்டு இருந்துட்டு வச்சுக்கோங்கமே கண்டிப்பாக ஒன்றுமே உருப்படாது, இவனுக்கு ஒரு வேளை வந்துட்டு பசங்களை தான் பிடிக்குமோ என்னமோ, நம்ம இவனுக்கு பிடிச்ச மாதிரி பையங்களை நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக வந்து அவன் ப்ராப்பர்ட்டிஸில் வந்துட்டு சிலதை நம்மளுக்கு கொடுப்பான்ல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பசங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே வந்து என்னப்பா நடந்துட்டுருக்கு, எதுக்காக அவங்களான்னு சொல்லிட்டு அங்கே ஜியாங்க பார்த்தோம். ஓ உனக்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் வாய முடிட்டு பேசாமல் இரு, இது வந்துட்டு அவனுக்காகன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம அங்கே வந்ததுமே அந்த பசங்க எல்லாமே ரொம்ப ஆசையாகிட்டு அங்கே போனதும் அவனுக்கு செம்ம கடுப்பாய் போயிருது. அவங்க எல்லாத்தையுமே போட்டு அடிச்சு அங்கேருந்து வேட்டி விட்டுட்டு ஒழுங்காக சொல்லுங்கள் யார் இந்த மாதிரி வேலை பண்ணது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போய் நிற்கும் போது நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்து பொண்ணுங்க மேலே கை நீட்டுறது கிடையாது, ஸோ நீ எனக்காக இந்த வேலையை பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டிக் எடுத்து அவங்க அம்மாவையும் அவங்க தங்கச்சியும் போட்டு அடிக்க சொல்லிட்டு இங்கே இவனை போட்டு அடி செமையாக வெளுத்து விட்றான். இந்த மாதிரி கேவலமான வேலை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே உன்னை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், மரியாதையோடு நீ பிஹேவ் பண்ணிக்கோ, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், தெருவில் தூக்கி ஒன்று எரிஞ்சிருவேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்து போகிறான். ஸோ அதை கேட்டுட்டு இவங்களுக்கு அங்கே ரொம்பவே இன்னும் ஷாக்காகி போயிடுது என்ன நடந்துட்டுருக்குன்னு. நான் உனக்கு இன்னொரு ஐடியா கொடுக்குறேன், நீ பேசாமல் போய் ஜியாவை எப்படியாச்சும் கன்சீவ் ஆக்கி விட்டுரு, அது மூலமாக நம்மளுக்கு வந்துட்டு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினோட ரூம்க்கு அவன் வந்துட்டு அங்கே அவளை டச் பண்ணிவிட்டு நீ வந்துட்டு எதுவும் பேசாத, உன்னோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு பேசாமல் போய் கட்டில் படு அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாய் போயிடுது. உன்னை யாரா வந்துட்டு என்ன டச் பண்ணுறதுக்கு உனக்கு பெர்மிஷன் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டேங்க, நான் பார்த்துக்கோ அப்படின்ற சொல்கிறா. உன்னையெல்லாம் நான் ஒரு மனுஷனாகவே மதிச்சது கிடையாது, உனக்கு இப்படி வேறு ஆசை இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப அவனுங்க கடுப்பாக்கிட்டு பேசிகிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா அவனோட பெட்ரூமில் வேணுக்குனே தான் ஹேரை வந்துட்டு அங்கே எடுத்து வச்சுருந்துருக்கான். ஸோ ஹீரோயின் எடுத்துகிட்டு போயிருக்கா அப்படின்றது புரிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் ஒரு கான்ட்ராக்ட் பார்க்குறான். அங்கே ஜியாக்கு வந்துட்டு ஹீரோயின் மேலே எந்த ஒரு உரிமையுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கான்ட்ராக்ட் ரெடி பண்ணியிருக்கான். அதில் அவன் சைன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இங்கே வேணுக்குனே நம்ம ஹீரோயின் ரொம்ப மோசமாக அவன் அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ பேச அங்கே வந்துட்டு கடுப்பாகி அவன் வந்து அதனால் நம்ம வந்து காப்பாற்றட்டுன்றதுக்காக பண்ணதும் ஸோ அதே மாதிரி தான் நடக்குது. அங்கே அதை பார்த்துட்டு செம்ம கடுப்பாகி போயிட்டு போட்டு அடி நாங்கள் வெளுத்து விட்றான். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்க, நீ வந்துட்டு கேவலமான வேலை பண்ணுற, எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, அவ கூட சேர்ந்து உனக்கு அப்படின்னா அஃபேர் போயிட்டுருக்கு, அதனால தான் நீ இந்த மாதிரி பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு அதில் கொஞ்சம் உண்மையும் இருக்குது அப்படின்றத அவன் சொல்கிறான். அவள் எனக்கு சொந்தமானவ, இதுக்கப்புறம் நீ அவளை டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசினதுமே அவங்க அம்மாவுக்கு கோவமாகி போயிடுது. உனக்கு எவ்வளோ வந்துட்டு கேவலமான புத்தி, உன் பிரதரோட ஒய்ஃபோட சேர்ந்து நீ அஃபேர் வச்சுட்டு இருப்பியான்னு சொன்னதும் யார் பிரதர் அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். என்ன உளறிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அதுக்கான எவிடன்ஸ் ஏன்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே டிஎன்ஏ ரிப்போர்ட்டை கொடுக்குறா. நீ வந்துட்டு இந்த வீட்டோட பையனே இல்லைன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு புத்தி கேட்டு போய் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணுமான்னு சொல்லிட்டு அந்த பட்லர் கூட சேர்ந்து அஃபேர் இருந்துச்சு இல்லையா, அந்த வீடியோவை போட்டு காமிச்சிடுறா. அந்த பட்லரையுமே அடித்து இழுத்துட்டு வந்ததுமே அந்த ஆள் வந்துட்டு உண்மையை சொல்லிடுறான். இவங்களுக்கு அப்போ ஒரு பையன் தேவைப்பட்டுச்சு, ஸோ இதனால் வந்து நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தேன்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிடுது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு கண்டிப்பாக இப்படி நடக்க சான்ஸே கிடையாது, நான் இந்த குடும்பத்தோட பையன் சொல்லிட்டு அந்த பட்லரை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அப்போ அங்கே அவனை பிடிச்சவங்க வந்து வெளியேற்ற சொல்லிடுறாங்க, இதுக்கப்புறம் எந்த ஒரு உறவுமே கிடையாதுன்னு. அவன் வேணா இந்த குடும்பத்தை சேர்ந்தவனா இல்லாமல் இருக்கலாம், நான் இந்த குடும்பத்தோட பொண்ணு தானே, எனக்கு வந்துட்டு எல்லா உரிமையும் இருக்குது, நீங்கள் இப்படிலாம் வந்து கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே நான் கேஸ் போட முடியும்னு சொல்லிட்டு அவள் பேசினதுமே அதை கேட்டுட்டு உனக்குமே ஒரு டிஎன்ஏ இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரிப்போர்ட்டை கொடுத்ததுமே அதை பார்த்தா அவளுமே இந்த பட்லருக்கு பிறந்தவ தான். அதை பார்த்துட்டு இது கண்டிப்பாக உண்மை கிடையாது, ஃபேக் அப்படின்ற சொல்லிட்டு அந்த லேடி பேசினதுமே
அங்கே இதான் உண்மை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அடித்து அவங்களையுமே வீட்டை விட்டு அங்கே துரத்த சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோயினுமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டுருக்கப்ப நம்ம ஹீரோ எனக்கு இன்னொரு சான்ஸ் நீ கொடுப்பியா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஹீரோ அங்கே ஆஃபீஸில் வந்து யோசிச்சுட்டு ரொம்ப டவுட் ஆகிட்டு இருக்கு. அவன் வந்துட்டு 2 விதமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காளே, அதில் ஒரிஜினல் யார் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுதேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டில் வந்துட்டு அவளோட இவில் பர்சன்ட்டு அங்கே பேசிட்டு அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்கே உள்ளே பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுறான். என்ன நடந்துட்டுருக்கு இந்த பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர் ஃப்ரெண்டுட்டு அங்கே கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐ திங்க் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு அந்த 2 பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ரொம்ப பெரிய டார்ச்சர் நடந்துச்சுன்னா தன்னை தானே சேஃப்டி பண்ணிக்கிறதுக்காக இப்படிலாம் விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். நீ பேசாமல் அவங்கள கூட்டிகிட்டு வா, நம்ம பேசலாம் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. என்னப்பா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதுமே, இல்லை இப்படி என்னோட ஃப்ரெண்டுகிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன், நாளைக்கு மவுண்டன் ஏரியாவுக்கு போகலாமான்னு கேட்டான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. நீயுமே வரையான்னு சொன்னதுமே எனக்குமே அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நானுமே வரேன்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்கான். சரி ஓகே நம்ம வந்துட்டு போய் அதெல்லாமே சுற்றி பார்க்கலாம்னு நினைக்கிறேன், அவங்க 2 பேரும் பேசட்டும் அப்படின்ற சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது வந்துட்டு பேச்சு கொடுத்துட்ருக்காங்க. என்னப்பா ஜியாங் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னை கொலை பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டேன், பட் நீ எப்படி திரும்ப உயிரோட வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதெல்லாத்தையுமே கேட்டுட்டு ஹீரோயினோட அந்த ஈவில் பர்சனாலிட்டி வெளியே வந்துடுது. இவனை நீ நம்பாத, இவன் வந்துட்டு நல்ல பர்சன் கிடையாது, இவன்ட்டு வந்து நல்ல வைப்பே வரலை, நீ விலைக்கு போன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவமாயிட்டு அவன்ட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு திட்டி சண்டை போட்டு விட்டுட்டு வேமா அங்கேருந்து எந்திரிச்சு போனதும் அங்கே நம்ம ஃபூ வந்து ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். தயவு செஞ்சு இங்கேருந்து போகாத, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு நல்ல விதமாக ட்ரீட்மெண்ட் நான் நடக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் இது லவ் கிடையாது, நீ என்ன பர்சனாலிட்டியவே என்கிட்ட வந்து பிரிக்க பார்க்குற, இதை கண்டிப்பாக நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு வீட்டை விட்டுமே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. வந்துட்டு எவ்வளோ ஸ்டாப் பண்ணாலுமே அவன் கேட்க மாட்டான். என்னால் இந்த மாதிரி வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க அந்த வீட்டை விட்டு அங்கே கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடுறா. அப்போ அங்கே போகும்போது நம்ம பயங்கரமாக கோவப்பட்டு இப்படி தோற்று போய் டைவர்ஸ் வாங்கிட்டு வர ஒரு உமனை கண்டிப்பாக என்னோட வீட்டில் இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்தால் பேசினதுமே நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இந்த வீடே என்னோட சொந்தம், இது என்னோட அப்பாவோட வீடு, ஓசியில் உட்காந்துட்டு நீங்கள் பேசுவீங்களான்னு சொல்கிறப்ப அங்கே அந்த சோவன்ட்டை விட்டு வெளியே துரத்தி விடுங்க சொன்னாலுமே அங்கே வந்து மாற்றம் அப்பாட்ட அங்கே போயிடுறா. வந்துட்டு ரொம்பவே அங்கே டென்ஷனோடவே இருந்துட்டுருக்கான். அப்படி அவளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேங்க. பாருப்பா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ கொடுமைகள் நடந்துட்டுருக்கு, இப்போ வரைக்குமே அந்த டார்ச்சரால் அவளுக்கே வந்துட்டு தன்னை வந்து சமாளிச்சுக்கிறதுக்காக இப்படி ஆரம்பிச்சிருக்கா அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தூக்கிட்டு இருந்தால் அவளோட இந்த இவில் பர்சனாலிட்டி அங்கே வருது. உன்னோட அப்பாவை அந்த அங்கிள் தான் கொலை பண்ணியிருக்காரு, அந்த ஆள் வந்துட்டு எத்தனை டைம் உன்ட்ட இதுவே சொல்லிட்டான், பட் உனக்கு கொஞ்சம் கூட கோவம் வரலையா, அவனை நீ பழி வாங்க வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே தூண்டி விடுது. அங்கே கத்தி எடுத்துகிட்டு போய் நீ குத்தி கொலை பண்ணிருன்னு சொன்னதுமே ஹீரோயினுமே செம்ம கடுப்பாயிட்டு போயிட்டு வேமா அங்கே வந்துட்டு கொலை பண்ணுறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கா. பட் அவங்க ஃப்ரெண்டுமே வந்துடுறாங்க. நீங்கள் கண்டிப்பாக இங்கே போகக்கூடாதுன்னு சொன்னதும் எங்கள் அப்பாவை கொலை பண்ண அந்த பர்சனை நான் எப்படி கொல்லாம விட முடியும், கண்டிப்பாக அவனை நான் பழி வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போக பார்க்குறா. நீ வந்து தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்காத, உன்னோட ப்ராப்ளம் என்னமோ அது எல்லாத்தையுமே நம்ம சார்ட் அவுட் பண்ணிடலாம், நீ வந்து போய் ஏதாச்சும் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்காத அப்படின்றத சொல்கிறான். பட் அங்கே கேட்க மாட்டான். அவனை நான் கொலை பண்ணியே ஆகணும்னு சொல்லும்போது நம்ம ஃபூ வந்து அங்கே கத்தி பிடிச்சிட்டதுமே அவங்க கையில் ஃபுல்லாக பிளட் ஆகிருது. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப மயக்கம் வந்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அவனை அழுக ஆரம்பிச்சிடுறா. ஹக் பண்ணிவிட்டு நீ எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, நான் உன்னவே கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, சிஸ்டர் இல்லை இதில் உங்களோட தப்பு கிடையாது, உங்களுக்கு வந்துட்டு அப்படி ஒரு டிசார்டர் இருக்குது, நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரி பண்ணிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வந்து அப்போ தான் ரியலைஸ் ஆகுது, அவள் ஒவ்வொரு டைம் வந்து அங்கே இவில் பர்சனாலிட்டியில் பேசினா இல்லையா, அவளே தான் தன்னோட தாட்ஸை மாற்றி மாற்றி பேசியிருந்திருக்கா. ஸோ அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதே புரிஞ்சிட்ருக்கு. அங்கே ரூம்குள்ளே வந்துட்டு அடைச்சி வச்சதுமே அங்கே நம்ம ஃபூக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. பட் அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு சொல்கிறாங்க, இதுக்கு எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடையாது, அவங்களாவே வந்துட்டு ரியலைஸ் பண்ணாதான் முடியும், அவங்க உள்ளே இருக்கட்டும், இதுக்கு யாரும் வந்துட்டு ஹெல்ப் பண்ண முடியாது, அவங்களே தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இவில் பர்சனாலிட்டி அங்கே வருது. நீ எதுக்காக வந்துட்டு மற்றவங்களோட பேச்செல்லாம் கேட்டுட்ருக்க, நான் தான் உனக்கு வந்துட்டு தைரியமே, நீ வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோன்னு சொன்னதும் கேட்டு மற்றவங்களுக்கு நான் கெடுதல் தானே பண்ணிகிட்ருக்கேன், அப்படின்னா இது தப்பானது தானே அப்படின்ற சொன்னதும் பட் மற்றவங்க உனக்கு பண்ணுற தப்பெல்லாம் நீ வந்துட்டு யோசிச்சு பார்க்க மாட்டேன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நானா இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி கேட்கணும்னு எதுவுமே அவசியம் கிடையாது, நீ வந்துட்டு என்னை விட்டு நீ விலகி போயிடு, அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இனி இருக்க கூட இதனால் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் தான் ஆயிட்டுருக்குன்னு சொன்னதுமே உனக்கு வந்துட்டு பிரச்சனை இல்லைனா நான் வந்துட்டு கிளம்பி போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கேருந்து மறைஞ்சிடுறாங்க.
ஸோ நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே கதவை ஓப்பன் பண்ணுறா. 2 டேஸ்க்கு அப்புறம் தான் கதவை ஓப்பன் பண்ணியிருக்கா. நம்ம டெய்லியுமே வந்து வந்து பார்த்துட்டு தான் போயிருக்கா. அவளுங்க பார்த்ததுமே அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிட்டுருக்கு. அப்போ நான் இப்போ வந்துட்டு நல்லாவே குணமாயிட்டேன்னு நினைக்கிறேன். நீ இப்போ எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டாவே ஹக் பண்ணிட்டு கண்டிப்பாக ஏன் இல்லைன்னு சொல்கிறான். சரி ஓகே இப்போயாச்சும் என்ன விஷயமோ நீ அதை என்கிட்ட டீட்டெயிலாக சொல்கிறியான்னு சொன்னதுமே கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு டீட்டெயிலாக அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் எங்கள் அப்பாவும் எங்கள் அங்கிளுமே பேசிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா எவ்வளோ சொன்னாலுமே அங்கிள் வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பலை. நான் சொல்கிறதான் கேட்கணும்னு சொல்லி அங்கே அந்த பிஸ்னஸில் வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் ஆகி எங்கள் அப்பாவை பிடிச்சி தள்ளி விட்டதில் அப்பா இறந்து போயிட்டாரு. அப்போ நான் பார்த்துட்டு எனக்கு அப்போவே ஷாக் ஆகி போயிருச்சு. அப்போ இருந்த அங்கிள் என்னவே ப்ளேம் பண்ணி இதுக்கெல்லாம் காரணம் நீதான்னு சொல்லி இந்த குடும்பத்தில் இருந்து சொத்தெல்லாமே பறிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட பேச்சை கேட்டு தான் நான் இப்போ வரைக்குமே வந்துட்டு நடந்திருந்தேன். அவரோட கையாலாவே நான் மாறிட்டேன்னு அவ சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லிட்டே இல்லை, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதன்னு சொல்கிறா. பிறகு அவங்க அங்கிள்கிட்ட அவங்க அசிஸ்டன்ட் வந்து நம்மளுக்கு இப்படி டீல் போட்டிருந்தவங்க வேற ஒரு பெரிய கம்பெனியோட டீல் சைன் பண்ண போகிறாங்களா, நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்தாலும் அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு அவங்ககிட்ட கால் பண்ணி நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்போ அங்கே இன்னுமே நிறைய பேர் வந்து இப்படி ஏகப்பட்ட கம்பெனிஸ் நம்ம கூட சேர்ந்து இருந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு எப்படி இது வந்து சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்தாலும் ரொம்ப கோவமாயிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே ஃபோவோட சேர்ந்து அங்கே காட்ஸையுமே கூட்டிகிட்டு வந்துடுறா. அதை பார்த்துட்டு அந்த ஆள் ஷாக் ஆகி போயிட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீட்டில் என்ன வந்து நான் டைவர்ஸ் ஆனவே இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு என் வீட்டிலேருந்து நீங்கள் துரத்தி விட்டீங்க ஞாபகம் இருக்கா, நான் இப்போ என்னோட புது ஃபியான்ஸை உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்த வந்திருக்கேன், இதான் அப்படின்ற சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அதை கேட்டுட்டு அந்த ஆள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு நீ நல்ல வேலை பண்ணிட்ட, இப்போவே அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் என்னோட பேரில் நீ மாற்றி கொடுத்துரு, நான் அந்த எல்லாத்தையுமே நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொன்னதும் என்னது என்னோட ஹஸ்பண்டோடதை உனக்கு நான் மாற்றி கொடுக்கணுமா, ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவோடதை நீ ஏமாற்றி பறித்து பேரில் எழுதிக்கிட்ட, நீ எந்த வேலையுமே பண்ணாமல் இப்போ இந்த இதுக்கு வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வாங்கணும்னு நினைக்கிற அப்படின்ற செட்டவை கேட்குறா. நீ என்னமா பேசிகிட்டு இருக்க, நீ வந்துட்டு உன்னோட அப்பா உயிரோட பார்க்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் இந்த ஃப்ராடெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, நீ தள்ளி விட்டப்பே அவருக்கு வந்துட்டு ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ஒரு உயிரை விட்டுட்டாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும், போய் பேசிகிட்டு இருக்காத, எங்கள் அப்பாவை வச்சு நீ என்ன பிளாக்மெயில் பண்ணலான்னு பார்த்தேன்னா அது கண்டிப்பாக நடக்காது அப்படின்றத சொல்கிறா. அப்போங்க நம்ம என்ன நீ வந்துட்டு இந்த ஆள் பண்ணதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணுமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே கண்டிப்பாக அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா ஓகே உன் ஆசை தீர அடி வெளுத்து விடுன்னு சொன்னதுமே பெரிய ஊட்டுக்கட்டை எடுத்து கொடுத்துட்டு கதவை மூடிட்டு போயிடுறாங்க. அங்கே போட்டு பயங்கரமாக அடிக்கிற சவுண்டு மட்டும்தான். கொஞ்ச நேரத்தில் அங்கே போலீஸுமே வந்துடுறாங்க அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக. பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் அடிச்சு அங்கே வந்துட்டு கொலை பண்ணிடுறா. என்னாச்சு இவருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னாச்சும் தெரியல, இவர் என்கிட்ட வந்துட்டு திடீர்னு மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தாரு, என்னை பாதுகாக்கிறதுக்காக நான் அடிக்க வேண்டியதாகிடுச்சுன்னு சொன்னதும் பரவாயில்ல இருக்கட்டும், இவன் வந்துட்டு ஏகப்பட்ட ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கான், எப்படினாலும் வந்துட்டு சாக வேண்டியதுதான், அங்கே வந்து போலீஸ்க்கு கோர்ட்டுக்கு செலவு இல்லாமல் செத்து போயிட்டான், நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ தான் வந்து எல்லாத்தையுமே சமாளிச்சு விடுறான். ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோயினுங்க அவங்க வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ரொம்பவே ஹாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. வாக்கு கொடுக்குறான், உனக்கு நடந்த கொடுமையெல்லாம் நீ மறந்துடு, இதுக்கப்புறம் நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வ, கண்டிப்பாக நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன், இப்போ வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் நீ மறந்துடு, உனக்கு ஹாப்பியான லைஃப்பை மட்டும் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அங்கே சக்கெல்லாம் கொடுத்ததுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யாருமே யூஸ் பண்ணதே இல்லை. அவளுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. 2 பேருமே ரிங்கையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அவன் எப்படா கிஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணதுமே அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்விஸ்டான சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.